குறிப்பா சுவிசேஷர்கள் வந்து கேட்கணும். ஆக்சுவலா முன்னாடி வந்து சபையில எப்படிப்பட்ட ஊழியங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து பார்த்தேன். சபையில இருந்துதான் 5 வகையான ஊழியங்கள் செய்யணும். ஒரு சுவிசேஷகன் வெளியே போய் ஊழியம் செய்யறான் அப்படின்னா அவன் சபை சார்ந்தவனா இருக்கணும். சபை சாராதவன் யாரா இருந்தாலும் அவன் கள்ளோபதேசத்தை தான் கொண்டு வருவான். அது சரியான விதத்துல ஒரு ஊழியங்கள் கிடையாது. இப்படிப்பட்ட கள்ள சுவிசேஷகர்கள் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகள் விஷயத்துல விழுந்தவர்களாய் நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப எந்த ஒரு ஊழியமும் சபை சார்ந்துதான் இருக்கணும். அவனோட பாஸ்டர் யாரு? ஏன்னா சில பேர் வந்து 4 வாரமும் 4 சர்ச்சு போவான். அவன் எந்த சர்ச்சு போறான்னு அவனுக்கே தெரியாது. இது ஒரு தடவை வந்து வெஸ்லி மேத்சூலன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. சபையில நீ எந்த சர்ச்சு, உன் பாஸ்டர் யாரு, உன்னை சத்தியத்துல வழி நடத்துறவர் யாரு, நீ எப்படிப்பட்ட உபதேசத்தை நீ ஃபாலோ பண்ற, இது எல்லாமே வந்து என்னன்னா அது ரொம்ப வந்து முக்கியம். இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். சோ இது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் போதகர்கள் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், எந்த சபை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட சத்தியத்தை அவர்கள் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி அவர்களை சபையில அனுமதிப்பது ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா சுவிசேஷர்கள் ஏன் வந்து எல்லா